வயலில் பருத்தி போடலான்னு சொல்லிட்டு தான் அப்பா இந்த விதைய வாங்கிட்டு வந்தாங்க. பார்க்கவே பர்பிள் கலரில் அழகாக இருந்துச்சு. எனக்கே சாப்பிடணும் போல இருந்துச்சு. ஆனால் கருப்பனுக்கு இதை ஸ்நாக்ஸ்ன்னு நினச்சிக்கிட்டு அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டே இருந்தால் கொடுப்பனா மாட்டேன் நான். இன்றைக்கி எல்லாம் வயலுக்கு போகலான்னு முடிவு எடுத்ததும் அதை காதில் வாங்கிட்டு வயலுக்கா நான் இல்லாமலா அப்படின்னு ஆளாக போய் ரொம்ப குஷி தாங்க முடியல. அதுவும் யாருமே இல்லாத வயலில் வாட்ச்மேன் மாதிரி யாரோ நிற்கிற மாதிரி அவ்வளோ சீரியஸாக அங்கேயும் பார்த்துட்டு இருந்தான். இங்கே போர் ஓடிட்டு இருந்துச்சு. அதாவது பக்கத்து வயலில் வந்துட்டு தண்ணி பாய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர் போட்டிருந்தாங்க. இது ஓஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக மலைப்பாவை மாதிரி போய்கிட்டே இருக்கும், பார்க்க அழகாச்சு. அப்புறம் வயலில் வந்துட்டு பருத்தி போடுறதுக்கு அப்பா வந்துட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நிலத்தை. இது பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கேன், கொடுப்பனா மாட்டேன் நான். டிஸ்டன்ஸ் விட்டு தான் ஹோல் போடுவாங்க. போட்டதுக்கப்புறம் ரெண்டு விதை தான் கணக்கு. ஒரு குழியில் 2 விதை தான் போடணும். 2 விதை நான் வந்துட்டு முன்னாடி போட்டுக்கிட்டே போனேன். பின்னாடியே அம்மா வந்துட்டு கலவை மண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உரம்லாம் கலந்து எல்லாமே மண் இருக்கும். அந்த மண்ணை வந்து மூடி வச்சுட்டு வந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து கொஞ்ச நாள் கழித்து தண்ணி பாய்ச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இது வளர ஆரம்பிக்கும்.